உலகத்துல உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் இருக்குன்னு ஏசப்பாவே வாயால சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு நம்மள இந்த உலகத்துலதான் வாழ வச்சிருக்காங்க. அதாவது நீச்சல் தெரியாத மனுஷனை கடல்ல தூக்கி போட்டுட்டு நீந்தி கரைக்குவான்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது என்னங்க நியாயம்? இது என்னப்பா நியாயம்னு அவர்கிட்ட கேட்டா, இதான் என்னையும் இப்படிதான் தூக்கி கடல்ல போட்டாருன்னு சொல்றாங்கங்க. இயேசுவும் அந்த கடல்ல விழுந்துதான் கரையேறி போனாரு. அவர் கரையேறினது எப்படி தெரியுமா? பிதாவின் சித்தம் செய்துதான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னாங்கங்க. அதாவது இயேசு இந்த உலகத்துல உள்ளதுல எது மாதிரியும் ஆசை வைக்கலங்க. ஆனா அவருக்கு ஒரு குறையும் தான் வைக்கலங்க. இதாங்க ரகசியம். முதல்ல தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. எதையுமே நீங்க தேடி ஓட வேண்டாம். இந்த உலகத்துல உள்ள தேவை எல்லாம் உங்க காலடியில வந்து குமியுங்க. நீச்சலே தெரியாத நீங்க கரையேற முடியுங்க. இயேசுவால முடிஞ்சதுன்னா உங்களாலையும் முடியும். அவரு மீனுன்னா நீங்க மீன் குஞ்சிக்கு நீங்கிறதுக்கு சொல்லியாங்க தரணும். ஏசப்பா ஆடுனா நீங்க ஆட்டு குட்டிங்க. நான் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணுங்க. உங்களால